அண்மை செய்தி டெல்டா மாவட்டங்களான தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகியவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா இல்லையா என்பது மத்திய அரசு அளித்துள்ள விளக்கத்தால் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் 4 மாவட்டத்திலிருந்தும் எமது செய்தியாளர்கள் இணைகிறார்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நெருங்கி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 4 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த 4 மாவட்டங்களிலும் கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து அறிவதற்காக செய்தியாளர்கள் நேரலையில் இணைகிறார்கள். அந்த வகையில் திருவாரூர் மாவட்டத்திலிருந்து ஜெய்விந்த் அவர்களும், மயிலாடுதுறையிலிருந்து கமலக்கண்ணன், தஞ்சாவூரிலிருந்து சதாம் ஹுசேன், நாகப்பட்டினத்திலிருந்து ஸ்ரீனிவாசன் இவர்கள் 4 பேரும் தற்போது நேரலையாக இணைகிறார்கள். முதலில் திருவாரூரிலிருந்து ஜெய்விந்த் இணைகிறார். ஜெய்விந்த், அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக இருக்கிறது? தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி டெல்டா பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதன் காரணமாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்ட நிலையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் மாணவர்களின் நலன் கருதி தற்போது பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பாதிக்கப்படக்கூடிய இடங்களுக்கு உடனடியாக பேரிடர் மீட்பு தயார் நிலையில் இருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இரவு ஆரம்பித்த மிதமான மழை தற்போது வரை பல்வேறு பகுதிகளில் விட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது திருவாரூர் மாவட்டம் முழுவதுமே மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வருகின்ற நிலையில் கனமழை ரெட் அலர்ட் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மக்கள் வீடுக்குள்ளேயே முடங்கியிருக்கிற சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக டெல்டாவை நோக்கி புயல் நகர்ந்து வருவதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கமலக்கண்ணன், தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. அங்கு மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? தொடர்ந்து மழை நிலவரம் என்னவாக இருக்கிறது? கமலக்கண்ணன், மயிலாடுதுறையில் மழை நிலவரம் விவரங்கள். வணக்கம். இந்திய வானிலை ஆய்வு மையத்தால் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று முதல் தரங்கம்பாடி, மயிலாடுதுறை, சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளி மற்றும் சமுதாய கூடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களை பாதிப்பிலிருந்து தங்க வைக்கிறதுக்காக முன்னேற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 3000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணி செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு அதிகாரிகள் பணியில் நிமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் தரங்கம்பாடி உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்கள் 27 மீனவ கிராமங்களுக்கு இந்த மழையின் காரணமாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி அறிவித்துள்ளார். மீன்பிடித்த சென்றவர்கள் மேலும் கரை திரும்ப வேண்டும் என அறிவித்துள்ளார். மேலும் மழையினால் மரங்கள், மின்கம்பங்கள் கீழே விழுந்தாலோ அதனை உடனடியாக அகற்றுவதற்காக அதிநவீன கருவிகள் கொண்டு தீயணைப்புத்துறையினர், மின்வாரியத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 108 ஆம்புலன்ஸ், மருத்துவ உதவிகள், முன்னேற்பாடுகள் குறித்து தயார் நிலையில் உள்ளனர். தொடர்ந்து இந்த மழை 2 தினங்களுக்கு நீடிப்பதால் பொதுமக்கள் அனைவரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்து கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அடுத்ததாக தொடர்ந்து தஞ்சாவூரிலிருந்து சதாம் ஹுசேன் இணைகிறார். சதாம் ஹுசேன், வணக்கம். நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த இடத்துல எந்தெந்த பகுதிகளில் அதிக மழை பதிவாகி இருக்குது? வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கியுள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு
ரெட் அலர்ட் மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து தஞ்சை, கும்பகோணம், பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக இன்று காலை முதல் மழை பெய்து வருகிறது. இதனால் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் தஞ்சை மாவட்டத்திற்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்துள்ளார். மேலும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் கல்லூரி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி கல்லூரிக்கு செல்கின்றனர். மேலும் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆரஞ்சு அலர்ட் என்பதால் தஞ்சை மாவட்டம் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள அதிராம்பட்டினம், மல்லிப்பட்டினம் உள்ளிட்ட கடலோர மீனவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரை 2 நாட்களாக மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மழையின் காரணமாக பொதுமக்கள் வெளியில் யாரும் செல்ல வேண்டாம், பாதுகாப்பாக வீட்டிற்குள் இருக்க வேண்டும். அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் வீட்டிற்குள் வைத்து அனைவரும் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என தஞ்சை மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோளும் விடுத்துள்ளார். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததா நாகப்பட்டினத்திலிருந்து சீனிவாசன் நிகழார். வணக்கம் சீனிவாசன், நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த அளவு மழை பதிவாகி இருக்குது? கண்டிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதன் எதிரொலியாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அறிவிப்பானது வானிலை ஆய்வு மையம் சார்பில் விடுக்கப்பட்டுள்ளது. அதன் எதிரொலியாக இன்று காலை முதல் கனமழை எதிரொலியாக இன்று காலை முதல் 10 மணிக்கு மேல் 13 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. தற்போது உள்ள நிலவரப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு நேற்று மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதன் எதிரொலியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் லேசான மழை பரவலாக பெய்துள்ளது. அதாவது நாகை, திருவாரூர், நாகை, வேளாங்கண்ணி, திருமருகல், திட்டச்சேரி, வேதாரண்யம், திருக்குவளை, கீழ்வேலூர், தேவூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் பரவலாக சாரல் மழையானது பெய்துள்ளது. தற்போது உள்ள நிலவரப்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்குவளை சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே லேசான மழை காலை முதல் பெய்து தற்போது அமைதியான ஒரு சூழல், மந்தமான சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டும் தற்போது உள்ள நிலவரத்தின்படி ஒரு மந்தமான வானிலையே நிலவி வருகிறது. அதாவது புயலுக்கு முன் அமைதி என்ற ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு பேராபத்தை எதிர்த்து சொல்லக்கூடிய ஒரு அமைதியான சூழல் தற்போது நிலவி வருகிறது. இதனால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம் என்ற ஒரு அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறை எண் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒலிபெருக்கி மூலமாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் யாரும் பயப்பட வேண்டாம். இயற்கை இடர்பாடு ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தால் உடனடியாக பேரிடர் மீட்பு குழு அல்லது அருகில் உள்ள தன்னார்வலர்களும் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒரு அறிவிப்பு மாவட்ட ஆட்சியர் தற்போது விடுத்துள்ளார். இந்த நிலையில் தற்போது உள்ள நிலவரத்தின்படி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழைப்பொழிவானது கம்மியாகி மந்தமான ஒரு வானிலையே நிலவி வருகிறது. அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அந்த ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இந்த 4 மாவட்டங்களிலும் எந்த அளவிற்கு மழை பதிவாகி இருக்கிறது, மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான கள நிலவரங்களோடு எமது செய்தியாளர்கள் ஜெய்வின், கமலக்கண்ணன், சதாம் ஹுசேன், ஸ்ரீனிவாசன் ஆகிய 4 பேரும் அந்தந்த மாவட்டத்திலிருந்து நேரலை தகவல்களை வழங்கினார்கள். 4 பேருக்கும் நன்றி. தொடர்ந்து இதுபோன்ற கள விவரங்களை தெரிவதற்காக நாங்கள் பின்னர் அறிக்கிறோம். நன்றி.